ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம், பூண்டு வச்சு எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடு சாதத்து கூட நெய் நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு காய்கறி எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது இருந்தாலே போதும். நார்மலா நம்ம வீட்ல இருக்கிற மசாலா பொருள் வச்சு தான் நம்ம செய்றோம். இதுக்காக நம்ம மசாலா எதுவுமே நம்ம அரைச்சு சேர்க்கல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த சின்ன வெங்காயம், பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்றதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேன நல்லா சூடு பண்ணிட்டு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய்ல தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இந்த 2மே நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் சோம்பு கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து சோம்பு பவுடர் தான் சேர்க்க போகிறேன். அதனால் சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்புக்கு. எல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா அடுப்பை சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் எல்லாமே தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டோட அளவு வந்து நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு இந்த பூண்டு, சின்ன வெங்காயத்தோட கலர் மாறி நல்லா நமக்கு வதங்கி வரணும். இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். கொத்தமல்லி இலை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா நமக்கு வெந்து வரணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நான் ஒரு 2, 3 நிமிஷத்தில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னுமே கூட நல்லா வதங்கி வரணும். இப்போ திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி வந்து 2 பெரிய சைஸில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து கட் பண்ணி கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறதா இருந்தால் இதில் 2 தக்காளி அளவுக்கு சேர்த்தா போதும். இல்லை தக்காளியோட அளவு நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கின்னு புளியை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3, 4 நிமிஷத்தில் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லாவே நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக நானே குழம்பு மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நான் தனி மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கும் போது சோம்பு சேர்க்கலை, நான் அதனால் பவுடரை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கி வரட்டும். புளி தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். நல்ல மசாலா எண்ணெயில் வதங்கி வரும்போது நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்க விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ இன்னுமே கூட இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலாம். நம்ம கொதித்து வரும்போது நல்லா திக்காகவே ஆகிடும். அதனால் நமக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் இன்னுமே கூட தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன்.
இதில் வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், மசாலா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்ல புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு ரெடியாகி வரதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 6, 7 நிமிஷத்தில் நல்லா நமக்கு கொதிச்சு நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காகவே வந்திருக்கு. குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது மட்டும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நீங்கள் வெங்காயம், தக்காளி வதக்கும் போதும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் சேர்க்கும்போது குழம்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காரக்குழம்புலாம் வைக்கும்போது கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காகவும் அதோட ஃப்ளேவருக்காகவும் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சின்ன வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த குழம்பு தான் செய்வீங்க. காய்கறி எதுவுமே இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.